विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम् விஸ்வதாசநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரிய அனுகிரகம் பண்ணினதான ஒரு ஸ்தோத்திரம். பகவானுக்கு முன்னால பகவத் சமட்சத்துல பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினதான ஒரு ஸ்தோத்திரம். அதுல 134வது ஸ்லோகம் விசேஷமாக பலஸ்ருதியை சொல்லக்கூடியதான ஸ்லோகம். எந்த ஒரு ஸ்தோத்திரமா இருந்தாலும் அதுக்கு பலஸ்ருதியும் உண்டு. உபாசனா பிரகரணத்துல பலஸ்ருதியோட சேர்த்துத்தான் படிக்கணும். உபாசனைகள்ல பண்ணும் பொழுது முக்கியமாக கத்தின்னு ஒண்ணு உண்டு. உத்தரவாயன மார்க்கம், தட்சிணாயன மார்க்கம் இவைகள்லாம் பார்த்து அதோட சேர்ந்துதான் உபாசனை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதே விதமாக இவைகளுக்கு பலஸ்ருதியும் சேர்த்து சொல்லணுங்கிறத பலஸ்ருதிக்கு ஆச்சாரியால் பாக்கியம் பண்ணியிருக்க. அதுல தியௌஸ்தச்சந்திரார்க்க நட்சத்திர கம் திசோ பூர்முகோததி. திலோகம் என்ன? சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், அதோட கம் ஆகாசம், திக்குகள், பூமி, சமுத்திரங்கள் எல்லாமே வாசுதேவஸ்ய வைரியேன வித்ருதானி மகாத்மனா. சர்வமும் அந்த பகவானாலதான் இவைகள்லாம் தாங்கப்படுகிறது அப்படின்னு. அப்படின்னா சர்வலோக விசாரகிதா. லோகங்கள்ல தர்மமானது இந்த பக்கம் அந்த பக்கம் போகாம இருக்கிறதுக்காக ஏஷ லோகபாலகா ஏஷ லோகேஸ்வரகான்னு உபனிஷத்துல சொல்லியிருக்க. அதே போலயே முண்டகோபனிஷத்துல யஸ்மின்யௌ பிருத்திவீதாந்தரிக்ஷம் மோதம் மனசஹ பிராணைத்ய சர்வை தமேவ ஏகம் ஜானத ஆத்மானம் அன்யாவாச்சோ விமுஞ்சதா அப்படின்னு எல்லா லோகங்களும் எல்லாம் யாரால தாங்கப்பட்டிருக்கோ அப்படிப்பட்டதான பரமேஸ்வரன் நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு. ஆகையால் சகல பிரபஞ்சத்துக்கும் கர்த்தா யாரு? பகவான். அத விசாரயிதா யாரு? பகவான். இந்த தர்மங்கள் எல்லாம் சரி பார்ப்பதனால்தான் உலகங்கள்லாம் காட்டப்படுகிறது அப்படிங்கிறது இங்க சொல்லி சர்வலோக விசுத்தத்துவம் எனக்கூடியதான ஒரு குணமானது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சசுராசுரகம் தர்வம் தயசோரகராட்சதம் ஜகத்வசே வர்த்ததேதம் கிருஷ்ணஸ்ய சகராசரம். சாதாரணமாக முன்னால சொல்றது எல்லாம் ஜட பதார்த்தங்கள். எது? ஆகாசம் என்ன, நட்சத்திரம், சூரியன், சந்திரன், இப்படிப்பட்டதான மண்டலங்கள். அங்க ஆகாசம் என்ன, திக்குகள் என்ன, பூமி என்ன, அல்லது நட்சத்திரங்கள் என்ன, சமுத்திரங்கள் என்ன, எல்லாமே பகவானுடைய வீரியத்தினால பகவானுடைய சக்தியினால தாங்கப்படுகிறதுன்னு சொன்னோம். அங்கே வெறும் ஜட பதார்த்தங்கள் தான் சொன்னோம். இங்க என்ன சொன்னோம்? சேதன பதார்த்தங்களும் சொல்லிட்டு இருக்கோம். எது? அசுர அசுர கந்தர்வம் தேவதைகள், அசுரா கந்தர்வாள், கயற்றோரகராட்சதம் எட்டாள் உரகங்கள் பாம்புகள், ராட்சதம் ஜெகத்வசேவர்த்ததேதம் இத்தனையோடு கூடியிருந்தார் ஜெகத் அவர் வசத்துல இருக்கு. அதனால்தான் ஏஷ லோகபாலகா ஏஷ லோகேஸ்வரகா ஏஷ தேசுர் விதிர்த்தி ஏஷ தேசுர் விதரணா என்றெல்லாம் உபனிஷத்துகள் சொல்றாரு. உபனிஷத்துகள்ல சொன்னதான அம்சங்களை சுலபமாக நமக்கு வியாசாச்சாரியால் எடுத்து கொடுத்திருக்க. கிருஷ்ணஸ்ய சகராசரம். உலகங்கள்ல ஜட பதார்த்தங்களும் சேதன பதார்த்தங்களும் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டேன். பகவானுடைய ஒரு அனுகிரகத்துல தான் நிக்கிறதுன்னு சொல்லியாச்சு. ஆனா நம்ம சரீரத்துக்குள்ள இவைகளை
பார்த்தீங்கன்னா சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு உருப்படியும் பகவானிடத்துல ஒரு அனுகிரகத்தினால் தான் இருக்கு அப்படிங்கிறார். இந்திரிய அணிமனோ புத்தி தத்துவம் தேஜோ பலம் கிருதி வாசுதேவாத்மகான்யாஹோ கேத்திரம் கேத்திரஜ்ஞ இந்திரிய அணிமனோ புத்தி. 11 இந்திரியங்கள், புலன்கள் 11, 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள். இவைகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு மனசு. இப்படி ஸ்ரோத்ர ஜிஹ்வாக்ராண ஒரு செட், வாக் பாணி பாத பாயூபத்த இப்படி 2 சென்ஸ் ஆர்கன்ஸ் ஒண்ணு, மோட்டர் ஆர்கன்ஸ் ஒண்ணு. இப்படி இது 5 5 10 இவைகளுக்கு அதிஷ்டானமாக இவளை கட்டி காப்பாற்று தன் வேலையை செய்யும்படி பண்றது அந்த கரணம் மனசு. அத்தனையும் பகவானாலதான் நடக்கிறது. நம்ம சரீரத்துக்குள்ள கண்ணு பார்க்கறதுல உள்ள ஆத்மா இருக்க. யச்சுஷா நபத்தியதி ஏன சக்ஷும் க்ஷிபத்யதி யத்ரோத்ரேண ந சுணோதி ஏன ஸ்ரோத்ரமிதம் ஸ்ருதம். இப்படி கேனோபனிஷத்துல தனித்தனியாக ஒவ்வொரு புலனும் பகவானுடைய ஒரு உள்ள அந்தராத்மாவுடைய ஒரு செயல்னால்தான் எல்லா வேலை செய்யறதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ. எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஸ்லோகத்துல இந்திரிய அணிமனோ புத்தி, இந்திரியங்கள் மனசு புத்தி. மனசு புத்தின்னு சொன்ன பிறகு மீதி 2 விட்டையிலாயிரம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா அந்த கரணத்துல 4 பாகம் இருக்கு. மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இருக்கிற ஒரே பொருள் தான். 4 வேலை செய்யும் பொழுது 4 பேர்கள். இப்படியா அப்படியா கிளாஸுக்கு போலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருந்தா மனசுன்னு அர்த்தம். சரி இப்போ இதை பார்ப்போமே அப்படின்னு தீர்மானம் பண்ணினா புத்தின்னு அர்த்தம். அந்த 2 ஆன பிறகு நம்ம மனசுல பழைய சம்ஸ்காரங்கள் இருக்க பார்த்தீங்களா, ஓஹோ இது இப்படி இருக்கு, இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், இனிமையா இருக்கும், க்ஷேமத்தை கொடுக்கும் அப்படின்னு பழைய ஞாபகம் வருது. அந்த போர்ஷனுக்கு சித்தம்னு பேரு. நான் கேட்கிறேன் அப்படின்னு நானுங்கிறத இந்த நானுங்கிறதுக்கு அகங்காரம்னு பேரு. இப்படி மனசுக்குள்ள அந்த கரணத்துல 4 பகுதிகள் இருக்கா. மனசு புத்தி சித்தம் அகங்காரம். இந்த 4ல மனசு புத்தி சொல்லிட்ட இந்திரிய அணிமனோ புத்தி. மீதி 2ஐயும் சேர்த்து சத்துவம்ங்கிற. ஆகையால் தத்துவங்கிற பதத்துக்கு அந்த கரணம்னு அர்த்தமும் சம்ஸ்கிருதத்துல தத்துவ சுத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இங்க சித்தம் அகங்காரம் 2ம் சேர்த்து தத்துவம். ஆகையால் இந்திரிய அணிமனோ புத்தி தத்துவம் தேஜோ பலம் திருதி. அந்த கரணம் தேஜஸ் பலம். சாரீரிகமான ஒரு பலம் இருக்கு பார்த்தா, பிராணோவை பலம். இந்த பிராண சக்தி அந்த பிராணமும் பகவான் கொடுத்தாத்தான், அவர் இஷ்டப்பட்டாதான் வரும். கேனோபனிஷத்தை அக்னி பகவான் போனார், வாயு பகவான் போனார், எல்லாரும் போனார், கிட்டவே ஒன்றும் பண்ண முடியாத நிலையை பார்த்தோம் அல்லவா. ஆகையால் எல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தினால்தான் நடக்கிறது. ஆகையால் பகவானுக்கு அவர் நினைச்சா இத்தனையும் வரும். திருதி தைரியம் வாசுதேவாத்மகான்யாஹு. எல்லாம் வாசுதேவர்னால கிடைக்கிறது. வாசுதேவர்னா வசுதேவனை பண்ண கிருஷ்ணன் ஒரு அர்த்தம். வாசுஸ்காதோ தேவஹா வாசுதேவா அந்தராத்மான்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். வாசுன்னு சொன்னா வசிக்கிறதுக்கு சகாயம் பண்ணக்கூடியது வாசு. தேவஹா ஸ்வப்பிரகாசமாக இருக்கிறது. திவுக்கிரீடா விஜிகீஷா எனக்கூடியதான தாத்துனால ஸ்வப்பிரகாசமான சைதன்யம்னு அர்த்தம் வாசுதேவனுக்கு. ஆகையால் வாசுதேவாத்மகான்யாஹோ. இது மட்டும் தானே. க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞேவசா. க்ஷேத்ரம் இந்த சரீரம். இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யவிதீயதே. க்ஷேத்ரம்னா இந்த பூத உடல். அவ்வளவுதானா. க்ஷேத்ரஜ்ஞேவசா இதை அறிந்து கொண்டிருக்கக்கூடியதான ஜீவன். ஆபாத தல மஸ்தகம் உள்ளங்கால் உச்சங்கோழி வரைக்கும் எல்லாமே நான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. அந்த ஜீவன் அவரும் இவர் கண்ட்ரோல் தான் இருந்திருக்க. இப்படி இந்திரிய அணிமனோ புத்தி தத்வம் தேஜோ பலம் திருதி வாசுதேவாத்மகான்யாஹு க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞேவசா. சர்வாகமானாமாச்சார பிரதமம் பரிகல்பதே. ஆச்சார பிரபவோ தர்மோ தர்மஸ்ய பிரபுதச்சுதா. இது வரைக்கும் சொல்லிட்டு வந்ததான அந்த பகவானுடைய விபூதியை சொல்லி, அந்த பகவானுடைய விபூதியை நம்ம அனுபவிக்கணுமேயானால் முக்கியமா நம்ம என்ன பண்ணணும்னா ஆச்சாரம் வேணும். அவைகள் இல்லாத போனா இதை பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியாது. பக்தி இருக்க
ஆனா ஆச்சாரம் வேணும். ஆச்சாரம்னா என்னது? ஆச்சாரதீதி ஆச்சாரம். எப்படி நடந்து கொள்றானோ அப்படி 10, 8 இப்ப எல்லாம் சொன்னா இந்த மாடர்ன் டேஸ்ல இறங்க முடியாது. ஏன்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் இல்ல. 10ன்னா 10 தான் சொல்லுவான். அவனுக்கு 10ங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாது. இங்கிலீஷ்ல அதெல்லாம் வழக்கம் இல்லை. அது நம்ம தனியா விட்டு இருக்கோம். நம்ம நாட்டுல நம்ம சம்பிரதாயத்துல தான் இருக்கு. இதுதான் தர்மம். இந்த தர்மம்ங்கிற பதத்துக்கு அவன் வர்ச்சுன்னு டிரான்ஸ்லேட் பண்றானே தவிர சரியான பொருள் கிடையாது. சரியான சொல் அவனுக்கு இங்கிலீஷ்ல கிடையாது. அதனால நம்ம இந்த தமிழ்ல என்ன பண்றோம்? தர்மம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த தர்மம்ங்கிறத கன்னோட்டேஷன் வேதமானது எது மனுஷனுக்கு உபயோகப்படுமோ அபூர்வமாக இருக்கோ அதை சொல்றதுக்கு பிரயோஜனவதர்த்தாவபோதகத்துவம் தர்மத்துவம் சோதனா லட்சணோர்த்தோ தர்மா. முதல்ல வேதமானது இது உனக்கு நல்லது அப்படி யாருக்கு எது சொல்றதோ அது அவனுக்கு தர்மம். ஆகையால் அந்த தர்மத்துல ஒரு ஆச்சாரம்னு நம்ம சொல்லிட்டு எப்படி பழகிறது அப்படி. இந்த ஆச்சாரங்கள்லாம் புத்தகத்தை பார்த்து நீங்க அறிந்து கொள்ளவே முடியாது. அதெல்லாம் பை பிராக்டிஸ் தான் வரணும். பெரியோர்களோட இருந்து பார்த்து பண்ணினாத்தான் வரும். ஆகையால் தான் நம்ம நாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுப்பா. மாமியார் அம்மா 2 பேரும் சேர்ந்து நம்மாத்து சம்பிரதாயம் எப்படி, நம்ம இப்படித்தான் வளர்க்கணும் அப்படின்னு. இது ஏதோ தப்புன்னு நினைச்சுட்டு நம்ம இன்னைக்கு போறோம் இல்ல. இது ரொம்ப முக்கியமானது. சாஸ்திரம் சொல்றது ஏகத்திர பிராமணாசம் அர்த்தின யுக்தா யுக்தா அலோட்சா தர்மகாமாஸ்யோ தேதாவத்தேதா ததா தத்ர வர்த்தேரன். நம்ம எப்படி நடந்துக்கணுமோ தெரியலன்னா என்ன பண்றது? புத்தகத்தை பார்த்துட்டு இருப்பேல எந்த ஜென்மான ஆன்சர் கிடைக்கிறது? உங்க கிராமத்துல பெரியவா எப்படி இருக்காளோ, தர்மத்தை அனுஷ்டானம் பண்றவா யார் இருக்காளோ அவ எப்படி நடந்துக்கிறாளோ அப்படியே நடந்துங்கோ அப்படிங்கிறது. அப்படின்னு என்ன? தர்மமானது ஆச்சாரம் பண்றவாள் எப்படி இருக்காளோ அவளோட சேர்ந்து அவ பண்ற மாதிரி நம்ம பண்ணணும். இந்த ஆச்சாரம் இல்லாத போனா எவ்வளவு வாசிட்டும் பிரயோஜனம் இல்லை, எப்படி பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. ஆச்சாரம் ரொம்ப முக்கியம். அதான் சொல்றாரு சர்வாகமானாமாச்சார பிரதமம் பரிகல்பதே. சர்வ ஆகமானம் எல்லா ஆகமங்களும் ருக்வேதமோ யஜுர்வேதமோ சாமவேதமோ அதர்வ வேதமோ தந்திரங்களோ அல்லது எல்லா ஆகமங்களும் சாஸ்திராகமம் சைவாகமம் எதுவா இருந்தாலும் சர்வாகமானாம் ஆச்சார பிரதமம் பரிகல்பதே. ஆச்சாரம் தான் முதல்ல சொல்லியிருக்க. ஆச்சார பிரபவோ தர்ம. தர்மமானது ஆச்சாரத்தினால்தான் உண்டாகும். ஆச்சாரம் இல்லாத போனால் தர்மம் பிரயோஜனம் இல்ல. ஆச்சார பிரபவோ தர்ம. தர்மஸ்ய பிரபு அச்சுதா. தர்மத்தை கட்டி காப்பாற்றுறவர் யாரு? பகவான். அதனால்தான் தர்மோ ரக்ஷதி ரட்சிதா. தனத்து ஜாத்தியத்துல சொல்ற ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதா யஜ்யப்யதீதஸ்தஹ ஆச்சாரம் இல்லாத போறாலும் 4 வேதங்கள் 6 அங்கங்கள் படிச்சிருந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதா யஜ்யப்யதீதஸ்தஹ ஏன் சுவாமி? அது அப்படிதான். ஏன் பதஹந்திய நமந்த காலே இப்படி இருக்கிற இந்த பிராமணனை மரண சந்தர்ப்பம் இவனை விட்டு போயிடலாம். எப்படின்னா நீடம் சகுந்தா இவ ஜாத பட்சா. இந்த பட்சிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ரெக்க முளைச்சுன்னா அது எப்படி அது இருக்கக்கூடியதா அந்த இதை வச்சுட்டு அந்த நீளத்தை வச்சுட்டு ஓடி போயிடுறதோ பறந்து போயிடுறதோ அதே போலயே சந்தர்ப்பம் வந்துருச்சுன்னா போயிடும். ஆகையால் நம்மகிட்டே இருக்கணும். அந்த தர்மம் நம்மகிட்ட சாஸ்வதமா இருக்கணும். அப்படின்னா ஆச்சாரத்தோட இருக்கணும். அதான் ஆச்சாரம் இல்லாத போனால் சஷ்டாஸ்திர விதவை உபேட்சடியா அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்றார். பாஷ்யமானது பிரதிபதம் படிச்சு அப்படியே கண்டத்திலேயே இருக்கணும். கஷ்டாஸ்திர விதவி ஆச்சாரஹீனா உபேட்சடியா விட்டுருங்கிறார். காரணம் என்ன? ஆச்சாரம் ரொம்ப முக்கியம்.
நம்ம நாட்டுல இந்த 10, 8 ஆச்சாரம் எப்படி இருக்கணும், என்ன ஏது அவாளுக்கு தனியா இருக்கு, அதை அவாவா ஃபாலோ பண்ணணும். அதான் முதல்ல இங்க சொல்ற சர்வாகமா நாமாச்சார பிரதமம் பரிகல்பதே ஆதார பிரபோ தர்ம தர்மஸ்ய பிரபுதச்சுதா ऋषयः पितरो देवाः महाभूतानि धातवः ஜங்கமா ஜங்கமம் சேதம் ஜெகநாராயணோத்பவம். இத்தனையும் மரீஷாதி ரிஷிகளும் பித்ரு தேவதைகளும் தேவதைகளும் பஞ்சமகாபூதங்களும் நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான ரத்தம், மாம்சம், மச, மஜ்ஜா, அஸ்தி, ஸ்நாயு இப்படி இருக்கக்கூடியதான தாத்துக்களும் ஜங்கமா ஜங்கமம் சேதம் அசையக்கூடிய பொருள்களும் அசையாத பொருள்களும். ஜங்கமும் அசையது கம் கச்சுங்கிற தாத்துல இருந்தது ஜங்கமும் கம் கம் போன்றே இருக்கு ஜங்கமும். அப்புறம் அஜங்கமும் போகாது, நடக்காது தாவரம், தாவர பொருள்கள் ஜங்கம பொருள்கள் எல்லாமே என்ன ஜெகன் நாராயணோத்பவம். இதெல்லாம் பகவானிடத்துல இருந்து உண்டாரு. இவைகள் மட்டும்தானே யோகோ ஞானம் ததா சாங்கியம் வித்யா சில்பாதி கர்மதா. யோகம், யோகத்தை பத்தி சொல்லணுமா? பகவத்கீதையில வரிசையா சொல்லிட்டு இருக்கேன். யோகி யோக விதாம் நேதா இங்க வேற சொல்லிருக்கேன் விஸ்வதாத்மாவத்துல. அப்படி அந்த யோகங்கள் எல்லாம் கர்ம யோகம், சாங்கிய யோகம், இப்படி வரிசையா எல்லா யோகங்களும் கர்ம சந்நியாச யோகம், ஞான சந்நியாச யோகம், மோட்ச சந்நியாச யோகம், எத்தனை யோகங்கள் சொல்லியிருக்கேன். இந்த யோகங்கள்லாம் கடைசியில எங்க வந்து ஞானத்துல வந்து நிக்கிறது. கர்வம் ஞானே பரிசமாப்பியதே அப்படின்னு ஞானம். யோகோ ஞானம் ததா சாங்கியம். சாங்கியம் ஏதோ சாங்கியம் மத்தம்னு நினைக்க, காப்பில சாங்கியம் நினைக்கப்படாது. இங்க சாங்கியம்னா வேதாந்தம்னு அர்த்தம். வித்யாஹா சில்பாதி கர்மதா. அத்தனை உபாசனைகளும் சில்பாதி கர்மதா. நம்ம தேசத்துல ஆர்ட் இருக்கு பார்த்தா அது ரொம்ப முக்கியம். கலைகள், அத்தனை கலைகளும் பகவான் இடத்துல தான் போய் சேர்றது. ஒவ்வொரு கலையாலும் பகவானை போய் அடையலாம். சங்கீதம், சாகித்யம், டான்ஸ் அத்தனையும் எங்க போய் சேர்றது? பரமாத்மாவில குறிக்கிறது. சதுஷ்டா ராஜ்யா சதுஷ்டலாமயி. நம்ம எதையும் குறைச்சலாக சொல்லலாம். பகவான் அடையறதுக்கு பல வழிகள் உண்டு. ஒவ்வொருவரும் ஒரு வலை, ஒரு கல்லை வச்சுட்டு அதை செதுக்கிட்டு இருக்கான் சார் ஒரு சிற்பி. அவன் செதுக்கிற பாலத்துல அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான், எப்படி செதுக்கிற அந்த விக்கிரகம் வருமோ அதை நினைச்சுட்டு இருக்கான். கொஞ்சம் அதிகமா செதுக்கினா போயிடும், குறைச்சலா செதுக்கினா சரியா வராது. முகத்துல ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஒரு பக்கம் வீங்கி இருக்கா போல இருந்ததுன்னா நல்லா இருக்குமா? அது எவ்வளவு நுட்பமாக ஒன்றா பாருங்க. அது வரைக்கும் நிஜமாக அவருடைய மனசுல என்ன இருக்க, கல்லாக இருக்கும் பொழுதே கிருஷ்ணன் உள்ள இருக்க. அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு செயலை எடுத்துட்டாலும் அந்த செயலை 10% பர்ஃபெக்ஷன். அப்படி இருந்தா பகவான போய் அடையலாம். ஆயால் எல்லாமே விதில்பாதி கர்மதா வேதா சாஸ்திராணி விஜானம். வேதங்கள் அவர் பாட்டு சொல்லிட்டே இருக்க. எப்ப கட்டி எழுப்பினாலும் சொல்லிட்டே தன்னோ பவதட்டா சாகன்னோ அந்நாகம் பானுநாகம் இமாகம். என்னைக்கு நொற்று பண்ணிதுன்னு தெரியாது சார். நீங்களும் நொற்று பண்றீங்க எல்கேஜில ராய்மொண்டா ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப தெரியாது. உங்க ஆத்துல பேசியோ யாராவது எல்கேஜி ஏதாவது சொல்லி ஞாபகம் இருந்தா வருமே தவிர மறந்து போயிடுது. வேதம் மறக்கலாமா? சாஸ்திரம் மறக்க முடியுமா? கிடையாது. வேதா சாஸ்திராடி விஜானம் ஏதர்வம் ஜனார்தனாத். நம்ம ஊர்ல இருக்கிற படிப்புக்கும் மற்ற படிப்புகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இன்ஜினியரிங் படிச்சிருக்கேங்கிறா, அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேங்கிறா, நல்லா தான் இருக்கேன். ஆனா அந்த படிப்பு வேற இந்த படிப்பு வேற. இது 10% பர்ஃபெக்ட் எவரி ஸ்டேஜ் வரணும். ஏன் இந்த படிப்பு என்ன பண்றது? இது வெறுமன படிப்பு இல்ல, இது பகவான் அடையறதுக்காக வந்தது. பிரம்மவிதோ வதந்தி பராதைவா பராதா. பராவித்யா பராவித்யா. அந்த பராவித்யை போய் அடையணும். இந்த ஜென்மாவில மானிட பிறவி அடைஞ்சவர்கள் நீங்க அந்த பிரம்மத்தை பார்க்கணும். சத்தியம் அஸ்தி. இந்த பிறவியில அதை கண்டாமையானால், அதை பார்த்தோமையானால் சரி கேமம். இல்லைன்னா எவ்வளவு நஷ்டம்னு சொல்ல முடியாது. மறுபடியும் இந்த பிறவி வருமா வராதா சொல்ல முடியாது. வைதேன் மகதீவி நஷ்டி. ஆகையால் துர்லபம் திரயமே வைதத் அப்படிங்கிறார் விவேக சூடாமணியில. மனுஷத்துவம் முமுட்சத்துவம் மகாபுருஷ சம்ஸ்தய.
மானிடனாக பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம். பிறந்தாலும் நமக்கு வைராக்கியம் வேதாந்தத்தை கேட்கணும், விஸ்வசாஸ்திராமம் கேட்கணும், கீதையை வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதை விட ரொம்ப கஷ்டம். இந்த ரெண்டும் கிடைச்சிருச்சுட்டார். ஆனாலும் நம்ம சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்றதே நமக்கு முடியலையே அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். பாரதிய வித்யாவன் ரொம்ப நல்லாத்தான் இருக்கு, நல்ல ரூம் தான் கொடுத்துருக்கா. ஆனா எல்லாரும் வீசிட்டு இருக்குமே, ஏன் சொல்ல முடியாது. அது பகவத் அனுகிரகம் வேணும், அவர் நினைச்சா தான் வேணும். ஏன்னா இந்த முமுட்சுத்துவமும் இந்த மனுஷனுக்கு வேணும். அதற்கு பிறகு மகாபுருஷ சம்ஸ்தயா. அதே மாதிரி எல்லாம் எதனால வரும்? ஜனார்தனாத் ஏதத் சர்வம் ஜனார்தனாத் ஏகோ விஷ்ணுர்மஹத்பூதம் பிருதத்பூதன்யநேகதா. இருக்கிறவர் ஒரே ஒரு தத்துவம் தான், உண்டேது ராமுடு ஒக்கடு. இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான், ஏகமேவ அத்விதி. பிரம்மா ஒரே ஸ்வரூபம். ஏகோ விஷ்ணு மஹத்பூதம். இதுல மகத்தத்துவம் பூதம். பூதம்னு எதை தமிழ்ல பூதம் அந்த பூதம் இல்லைங்க. சித்தவஸ்து, எவர் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட். ஒரு காலத்துல பிறந்தது, ஒரு காலத்துல இருந்தது, ஒரு காலத்துல போனது இல்லை, எப்பொழுதும் இருக்கக்கூடியதான பொருள். அது போல பொருள் வேற ஒன்றும் கிடையாது. ஆகாசம் எல்லாம் இருக்கா போல தோன்றது. பிரளய காலத்துல ஆகாசமும் போயிடும். ஏன்னா ஆத்மன ஆகாச சம்பூத பிறந்தது. பிறந்த பொருள் எல்லாம் ஒரு நாளைக்கு போய்தான் ஆகணும். ஆனா இந்த மகாவிஷ்ணு மகத்பூதம், எப்பொழுதும் இருக்கிறவர். ஏகோ விஷ்ணர் மகத்பூதம் பிருதத்பூதான்யநேகதா. மற்ற பொருள்கள் பலவா இருக்கு. டேபிள் பாருங்க, உலகத்துல எத்தனை டேபிள், சேர் எத்தனை டேபிள் சேர். புஷ்பங்கள் பாருங்க, பயன்படுத்த போறீங்கன்னா தெரியும். ரோஜா புஷ்பத்திலேயே 100 ரூபாய். அரளி புஷ்பம் கொண்டாங்க, சிவப்பாக ஒண்ணு, மஞ்சளாக ஒண்ணு, கருப்பாக ஒண்ணு, எத்தனையோ கொண்டு வரலாம். விவகாரம் முழுக்க எல்லாமே வேறையா இருக்க. ஆனா இங்க மகாவிஷ்ணு மட்டும் ஒருத்தரே ஒருத்தர் தான். ஏகோ, இங்க விஷ்ணுன்னா வியாபார செயல்னா சைத்தன்யம் அர்த்தம். ஏகோ விஷ்ணர் மகத்பூதம் பிருதத்பூதான்யநேகதா த்ரீம் லோகான் வியாபிய பூதாத்மா. மூலத்தையும் வியாபிச்சிருக்கார். புங்கே விஸ்வபுக் அவ்யயா. எல்லாரையும் வியாபிச்சு எல்லாமும் தம்வயத்துல வச்சுட்டு இருக்க பார்க்கணும். எங்க விஸ்வபுக், உலகத்தை எல்லாம் தான் சாப்பிட்டார். கபலீகிருத தத்துவகிராம மண்டலான காளியம்மாவை சொல்வார். மகாவிஷ்ணு என்ன பண்ணிட்டு இருக்கார்? எல்லாம் தனக்குள்ள வச்சுட்டு இருக்கார். விஸ்வரூபத்துல அர்ஜுனனை காமிக்கும் பொழுது சகல பதார்த்தங்களும் உள்ள இருக்குன்னு. அவரிடத்துல இல்லாத பொருள் இல்ல, ஏதோ சுலபமா இருக்கு, நான் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்த விதமா தெரிஞ்சது அர்ஜுனனுக்கு. விவகாரம் முழுக்க இன்னும் போரும் பயமா இருக்க. கண்ணை மூடினாலும் தெரியுது. சாதாரணமா கண்ணை திறந்தாதான் தெரியும். பயமா இருந்தா கண்ணை மூடிப்பேன். இது என்னடா கண்ணை மூடினாலும் ரூபம் தெரியுது. புரஸ்தா பார்த்ததா புரட்டை, முன்னாலையும் பின்னாலையும் மேலையும் கீழையும் எங்க பார்த்தாலும் அந்த ஸ்வரூபம் தெரியுது. என்ன பண்றது? பயானகமா இருக்கு, விபத்துமா இருக்கு. அந்த ஸ்வரூபத்தை எப்படி மறக்கிறதுன்னு தெரியல. அர்ஜுனன் சுவாமின்னு போறோம், உங்களுக்கு நமஸ்காரம். ததேவமே தர்சய ரூபம், அந்த பழைய ரூபத்தையே காட்டுங்கோன்னு நமஸ்காரம் பண்ணி கேட்க தொடங்கினான். அப்புறம் காட்டினார். ஏன் விஸ்வபுகவ்யயா, எல்லாத்தையும் காட்டா, எல்லாத்தையும் தனக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கார். அப்படிப்பட்டதான சர்வாத்மஸ்வரூபம். இதுக்கு பாஷ்யம் வியௌஸ்தந்திரார்க்க நட்சத்திரா இத்தியாதினா ஸ்துத்யஸ்ய வாசுதேவஸ்ய. இப்படி துதிக்கப்பட்டதான பகவானுடைய மகாத்மிய கதனேன, அவருடைய குளோரி, அவருடைய மகாத்மியம், இதை சொல்றதுனால கலானாம் பிராப்தி வச்சனம், இந்த நமக்கு வேண்டியதான அத்தனை பலங்களும் கிடைக்கிறதுங்கிறது யதார்த்த கதனம் நார்த்தவாதா. இந்த ஸ்துதி ஸ்தோத்திரம் அப்படின்னா அதுல 2 விதம் இருக்கு. எப்படி? அவித்யமான குணகீர்த்தனம் ஸ்துதின்னு ஒரு லட்சம். இல்லாததை சொல்றதுக்கு ஸ்தோத்திரம். அவன் ஸ்தோத்திரம் பண்றான் காரணம் என்ன அர்த்தம்? இல்லாத குணங்களை நீயே இதுல நீயே தந்துறது சொல்றான். ஒரு சாதாரண மனுஷனை பார்த்து இது ஸ்தோத்திரம்னு சொல்வா. லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம், விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம், சிவ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் சொல்றோமே, இவைகள்லாம் என்னது? அது இருக்கிறத சொல்றது. இங்க இருக்கிறதுன்னா இருக்கிற குணங்களை, வித்தியமான குணகீர்த்தனம், இருக்கிற குணங்களை எடுத்து சொல்றது. அதான் இங்க ஸ்தோத்திரம்.
இந்த ஸ்தோத்திரம் எதற்காக? இது அர்த்தவாதம் இல்ல, இது இருக்கிறது இருக்கும்படி சொல்றது எதற்காக? இதனால தாங்கள் பலன் அடையணும் என்பதற்காக. ந அர்த்தவாதா இது தர்சயதி சர்வாகமானாமாச்சாரா இத்யனேன. இதனால அவாந்தர வாக்கியேன சர்வதர்மாணாம் ஆச்சாரவதேவ அதிகாரா இது தர்சயதி. ஆயால் எல்லா தர்மங்களுக்கும் யாருக்கு அதிகாரம்? யாருக்கு ஆச்சாரம் இருக்கோ அவளுக்கு அதிகாரம். ஆகையால் நாம வஸ்திரங்களை தரிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, சிக வச்சுக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, ஆசமனம் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம வாழ்க்கையில ஆச்சாரமாக இருக்கு. அந்த ஆச்சாரமான மனுஷனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிவிட்டு இமம் ஸ்தவம் பகவதோ விஷ்ணோர் வியாசேன கீர்த்திதம். இந்த ஸ்தோத்திரம் இருக்கு பகவதா விஷ்ணோஹோ வியாசேன கீர்த்திதம். ஏதோ யாரோ சொன்னார்னு சொல்லாதீங்க. பகவான் மகாவிஷ்ணு வியாசவா சொன்னார். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. சர்வமும் அறிந்ததான வேதங்களையே நாரா பிரித்ததான அந்த வியாசாச்சாரியார் சொல்லியிருக்கார். ஆகையால் இதுல உங்களுக்கு அப்பிராமான்ய புத்தி வராது, வரப்படாது. அதான் சொல்றார், பட்டே ஜயிச்சே புருஷா ஸ்ரேய பிராப்தும் சுகானிதா. பட்டேத் யஹா இச்சேத். யார் ஒருவர் வாழ்க்கையில ஸ்ரேயஸ் அடையணும். ஸ்ரேயஸ் நிஸ்ரேயஸ். நிஸ்ரேயஸ்னா மோட்சம், ஸ்ரேயஸ்னா வாழ்க்கையில மன நிம்மதி. மற்ற பதார்த்தங்கள் தானா ஓடி வரும். எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறது மன நிம்மதி தான். நிறைய பணம் இருக்கு, ராத்திரி தூங்க வராது. நிறைய காசு இருக்கு, உள்ள எதையும் சாப்பிட முடியாது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாமும் இருக்கு அவனுக்கு. அப்படி ஸ்ரேய பிராப்தும் சுகானிதா. சுகங்களும், இந்த சுகங்கள் இருக்க சின்ன சின்ன சுகங்கள், அதான் எல்லோருக்கும் கிடைக்கிறது, நமக்கு கிடைக்கலையேன்னு கவலைப்படுறா பார்த்தீங்களா? அதெல்லாம் இருக்க. பகவான் நம்பினேன்னா எல்லாமும் தானா கிடைக்கும். விஸ்வேஸ்வரமஜம் தேவம் ஜெகத பிரபவாப்யம் பஜந்தியே புஷ்கராட்சம் நதேயந்தி பராபவம். விஸ்வேஸ்வரம், உலகத்துக்கு எல்லாருக்கும் ஈஸ்வரா இருக்கிறவர். சமஸ்த பிராணிகளுக்கும் சமஸ்த பதார்த்தங்களுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை பறக்காதவானவர். மற்றவர்கள்லாம் பிறந்திருக்க அவரிடத்துல இருந்து, அவருக்கு மட்டும் பிறவி இல்லை. அஜம் தேவம் ஜெகத பிரபவாப்யம். உலகங்கள்லாம் யாரிடத்துல இருந்து பிறக்கிறதோ, யாரிடத்துல லயத்தை அடையிறதோ. பிரபவா அப்பியா, உற்பத்தியும் அழியும். அதனால என்ன தெரியுது? அவர் உபாதான காரணமும் தெரியுது. மண்ணுல இருந்து வந்த படம் அழிஞ்சு போற, மறுபடியும் மண்ணா போறது. ஆகையால் உலகங்கள் எல்லாம் இங்கே போறது பரமாத்மாவுடன் போறது. ஆகையால் உலகத்துக்கு உபாதான காரணமா இருக்கார், உலகத்துக்கு நிமித்த காரணமாவும் இருக்கார். அப்படிப்பட்ட அவரை பஜந்தியே புஷ்கராட்சம், தாமர கண்ணம், விசாலமான தீர்க்க நயனங்கள் இருக்கக்கூடியவர், கருணாபூரிதமான நயனங்கள் இருக்கிறவர். எப்பொழுதும் யாரை பார்த்தாலும் அவளை காப்பாற்றணும், நல்ல வழிக்கு கொண்டு வரணும் என்று நினைக்கக்கூடியவர். பஜந்தியே புஷ்கராட்சம் நதேயாந்தி பராபவம். அவர்களுக்கு என்னைக்குமே தோல்வி கிடையாது. அவ எடுத்துட்ட அத்தனை காரியங்களே அவளுக்கு க்ஷேமம் உண்டு அப்படின்னு சொல்றதுக்காக நதேயாந்தி பராபவம். விஸ்வேஸ்வரம் இத்தியாதினா விஸ்வேஸ்வர உபாசனா தேவா. உலகங்களை எல்லாம் படைத்து கட்டி காத்து தனக்குள்ள வைத்துக் கொண்டு தன்னிடத்திலேயே எடுத்துக் கொள்ளக்கூடியதான விஸ்வரூபராக இருக்கக்கூடியதான அந்த பரமாத்ம உபாசனத்தினால். விஸ்வேஸ்வர உபாசனம்ங்கிறது வைஸ்வானர் உபாசனம். உபாசனங்கள் பல உபாசனங்கள் சொல்லி இருக்கு தந்திரங்கள்ல, வேதங்கள்ல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியதான உபாசனங்கள் சிலதுதான் இருக்கு. 32 உபாசனங்கள் தான் இப்பொழுது வழக்கத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன். அந்த 32 உபாசனங்கள்ல சில உபாசனங்கள் ரொம்ப பிரசித்தமாக இருக்கு. அது என்ன? வைஸ்வானர உபாசனம். உபனிஷத்துல சொல்லியிருக்கக்கூடியதான வைஸ்வானர வித்யா, அதான் விஷ்ணு சாஸ்திரம் நீங்க சொல்லிட்டு இருக்கேன். அதே போல சக்தி வித்யானது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன், காயத்ரி உபாசனம், சாஸ்திரி உபாசனம். அதே போலயே சுப்பிரமணிய உபாசனம். இவைகள்லாம் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்க, வழக்கத்துல இருக்க. அப்படி இந்த வைஸ்வானர வித்யா இருக்கு. விஸ்வேஸ்வர வித்யாதினா விஸ்வேஸ்வர உபாசனா தேவா. வைஸ்வானர உபாசனையினால தோதாரத்தே தன்யாக கிருதார்த்தா கிருத கிருத்தியாக. இந்த ஜென்மாவில நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்ணியாச்சு. நிறைய காசு சம்பாதிச்சதுனால ஜென்மா கண்ணியமாகல, அழகான பதார்த்தங்களை அடைஞ்சதுனால ஜென்மா ஜன்யமாகல.
அந்த பகவான நான் என்று அறிஞரும். அதனாலதான் தன்யனாகிறான். அவன் தான் கிருத கிருத்தியனாகிறான். செய்ய வேண்டியது கிருதம் கிருத்தியம் ஏதா எதை செய்யணுமோ அதை செஞ்சவனாக ஆகிறான். ஆகையால் கிருத கிருத்தியாக இது தர்சயதி பிரமாதா குர்வதாம் கர்ம பிரத்யவேத அத்வதேஷு எது. சில கர்மம் நம்ம பண்ண தொடங்குறோம், பெரிய பெரிய யாகங்கள் பெரிய பெரிய விவகாரங்கள்லாம் பண்ண தொடங்குறோம், ஏதோ மிஸ்டேக் வருது. அத்வதேஷு எது ஸ்மரணாதேவ தத்விஷ்ணோ சம்பூர்ண ஸ்மரணாதேவ பகவான நினைச்சதுனாலே ஒரு பூர்த்தி பண்ணிவிட்டார். அந்த பகவானுடைய காருண்யம் பாருங்க. நீங்க ஏதாவது தப்பு பண்ணிவிட்டேன்னா பகவான் ஸ்மரணம், நான் என்ன தப்பு பண்ணினேன்னு எனக்கே தெரியாது. இருந்தாலும் விஷ்ணர் 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 விஷ்ணு கடைசியில் எல்லா கர்மாவும் தர்ப்பணம் பண்ணினாலும் கடைசியில் விஷ்ணு விஷ்ணுங்கிற சரி சார் பிதிருதேவதைகள் தானே என்ன இருந்தாலும் விஷ்ணு விஷ்ணு சொல்லுங்க. அப்ப என்ன எதை சொன்னாலும் கடைசியில பகவான் நாமாவை சொன்னேனால் நீங்க பண்ணியதான கர்மாக்கள்ல மிஸ்டேக் ஏதாவது இருக்குமையானால் பிரமாதத்தினால தெரியாதனால ஏதாவது பண்ணினாலும் அது நியூனம் சம்பூர்ணதாம் யாதி சத்யோ வந்தேத மச்சுதம். பரச்சலா இருக்கிறது எல்லாம் பரிபூர்ணமாக புல்லான போல கலக்கல எடுத்துக்கிறாரா. ஸ்மரணாதே வதத் விஷ்ணோ சம்பூர்ணம் சியாதி ஸ்ருதி ஆதரேண யதா ஸ்தௌதி தனவந்தம் ததேச்சயா. லோகத்துல மனுஷியாள் பணக்காரனா இருக்கிறவன பணம் வேணுங்கிறதுக்காக அவன் பின்னால போய் அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அதே போல லோகத்துல நாம எல்லோருக்கும் என்னென்ன சேவை பண்றோமோ இந்த சேவைகளை பகவானுக்கு பண்ணின்னு வச்சுங்களேன். என்ன கோணமுச்சேத பந்தனாது பந்தத்துல இருந்து யார் சார் முக்தி அடைய மாட்டார். இது எங்க சொல்லி தெரியுமா? நான் கருட புராணத்துல சொல்லி. கருட புராணம்னா எல்லாருக்கும் பயம், அது படிக்க மாட்டேங்குது, படிக்கப்படாதுன்னு கிடையாது, படிக்கலாம். ஆனா பாராயணம் பண்ணக்கூடாது. கருட புராணத்தை நீங்க படிக்கலாம், பாராயணம் பண்றது அந்த மரணானந்தரம் அந்த தான் பண்றது. அதனால மற்றதெல்லாம் படிக்கப்படாதுன்னு இல்லை, அவசியம் படிக்கணும். நிறைய விஷயங்கள்லாம் கருட புராணத்துல இருக்கு. அது இங்க ஸ்லோகம் ஆதரே இணையதாஸ்தௌதி தனவந்தம் தனேச்சயா. லோகத்துல மனுஷன் பணத்துக்காக ரொம்ப ஆதரமாக பணக்காராளுக்கு முன்னால போய் அவளுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காளோ கதாச்சே விஸ்வகர்த்தாரம் அதுல ஒரு பங்கு பகவான நீங்க தியானம் பண்ணிருந்தா கோண உச்சேத பந்தனா. மனுஷாளுக்கு பந்தம் எப்படி சார் வரும்? எல்லா பந்தமும் போயிடுமே. இது வியாச வச்சனம். வியாச வசனத்தோட முடிக்கிறார். எதற்காக? சர்வஜனாக சர்வ பிராமாணிகனாக வேதத்தை நமக்கு பிரித்து கொடுத்தவர், வேதாந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான உபனிஷத்தினுடைய அர்த்தங்கள் இன்னத்தான் என்று தீர்மானம் பண்றதுக்காக சூத்திரங்கள் எழுதினவர். இதையெல்லாம் நமக்கு புரியறதுக்காக, தர்மம் புரியறதுக்காக மகாபாரதத்தை பண்ணினவர். அந்த மகாபாரதத்துக்குள்ள தர்மம் புரியறதுக்காக நமக்கு விஷ்ணு சாஸ்திரநாமத்தை கொடுத்தவர். விஷ்ணு சாஸ்திரநாமம் வியாசாச்சாரியால் பீஷ்மருடைய வாயிலாக நமக்கு எடுத்து கொடுத்தவர். அப்படிப்பட்டதான அற்புதமான விஷ்ணு சாஸ்திரநாமம் சஹஸ்ரநாம சம்பந்தி வியாக்கியா சர்வ சுகாவஹ. சஹஸ்ரநாம சம்பந்தமான இந்த வியாக்கியா சர்வ சுகாவஹ, எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியது. ஸ்ருதி ஸ்மிருதி நியாய மூலா, வேதங்கள்னாலையும் ஸ்ருதி பகவத்கீதை மற்ற ஸ்ருதிகள்னாலையும் நியாய மூலா நியாயத்தோடையும் இதை ரசிதா ஹரிபாதையோ பகவன் ஆச்சாரியால் ஹரிபாதையோ பகவானுடைய ஒரு பாதங்களை நான் இதை சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு விசேஷமாக சமர்ப்பணம் பண்ணின. இப்படிப்பட்டதான விஷ்ணு சாஸ்திரம் பத்மபத்ர விசாலாட்சா பத்மநாபதுரோத்தமா பக்தானாம் அனுரக்தானாம் திராதாபவ ஜனார்தனா. அர்ஜுனன் பக்கத்துல யாருக்கு? பகவான் பகவத்கீதை யாருக்கு சொல்லிட்டு இருக்கார்? தர்மபுத்திரருக்கு சொல்லிட்டு இருக்கார். பக்கத்துல அர்ஜுனன் இருக்கார். அது கிருஷ்ணனை பார்த்து சொல்றார். பத்மபத்ர, இந்த ஸ்லோகம் யாருக்கு? கிருஷ்ணனை பார்த்து சொல்றார். பத்மபத்ர விசாலாட்சா பத்மநாபதுரோத்தமா பக்தானாம் அனுரக்தானாம் திராதாபவ ஜனார்தனா. நான் என்னமோ நினைச்சேன் உங்களை, இதை நம்ம ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன் பகவத்கீதை வாசிக்கிற காலத்துல. அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? விஹார கையாசன போஜனேஷு, ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடினோம், ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்கினோம், ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். இப்படி நம்ம ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன் உங்களை. ஆனா விவகாரம் இப்ப தெரியுது. தாமர கண்ணனே பத்மநாபதுரோத்தமா
உயிரோட இருக்காளே அவளை காப்பாத்துங்கன்னு அவர் பகவான் சொன்னாராம். யோமாம் நாம சஹஸ்ரேன ஸ்தோதுமிஷ்கதி பாண்டவா. ஹரே கிருஷ்ணா. என்ன 1000 நாமாக்கள்னால ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு ஸ்லோகம் ஏகேன ஸ்லோகேன சுதயேவன சம்சய. விஷ்ணுதாசனத்துல ஒரு ஸ்லோகம் படிச்சா போதும். போரும் தான் சொன்னேன், ஒரு ஸ்லோகத்தை நிறுத்தாதீங்க. ஏன்னா ஆச்சாரியால் என்ன சொல்லியிருக்க, கேயம் கீதா நாம சஹஸ்ரம். டெய்லி 1000 ஸ்லோகங்கள் 1000 நாமாக்கள் படிக்கணும். எதற்காக? இந்த மனுஷனுடைய மனசுல எத்தனையோ பிறவைகள்ல எத்தனையோ சம்ஸ்காரங்கள் இருக்க, எத்தனையோ பாபங்கள் இருக்கு. அத்தனை பாபமும் போய் இந்த ஜன்மாவது உங்களுக்கு வேதாந்தம் கிடைக்கணும், அதனால சத்குரு லாபத்தினால மோட்சத்தை அடையலாம். அதற்கு 1000 நாமாக்களும் டெய்லி படிக்கணும்னு சொல்லியிருக்க. ஆனா பகவான் அர்ஜுனன் கேட்ட, அர்ஜுனன் ரொம்ப இஷ்டமல்லிய பகவானுக்கு. அதனாலதான் பகவான் சொல்றார், சோகம் ஏகேன ஸ்லோகேன சுதயேவன சம்சய. ஒரு ஸ்லோகம் படிச்சாலும் நான் சந்தோஷப்படுறேன்பா அப்படின்னு. வியாசாச்சாரிய சொல்றார், வாசன அஸ்வாது தேவஸ்ய வாசிதம் தே ஜகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே. பீஷ்மாச்சாரியர் சொல்லி முடிச்சாச்சு. அப்ப சொல்ற, வாசன அஸ்வாது தேவஸ்ய, எந்த பகவான் வாசுதேவன் நிற்கிறாரோ அவர்னால்தான் உலகம் முழுக்க காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கு. வாசிதம் தே ஜகத்ரயம், எல்லோரும் எங்கே நிற்கிறார், யாரால் நிற்கிறார், அவரால்தான். சர்வபூத நிவாசோசி, ஏதோ பகவான் பீஷ்மாச்சாரியருக்கு முன்னால நிக்கிறேன்னு நினைக்காதியோ. அவர் யாரு? சர்வபூத நிவாசோசி, எல்லாருடைய பிராணிகளுடைய இதயத்திலையும் நிக்கிறேன். அதோட மட்டுமல்ல, உங்களுக்குள்ளதான் எல்லா பிராணிகளும். எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா போத்விஜானதா சத்ய கோமோஹ கஷ்டோகா ஏகத்வமனுபத்யதா கீதாவாசியத்துல சொல்லியிருக்கேன். அதான் சொல்றார், சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே. இதை விஷ்ணுதாசனம் நடித்து முடிக்கிறத பார்வதி பரமேஸ்வரால் அங்க வந்துட்டான். அம்பாள் கேட்கிறான், இவ்வளவு விஷ்ணுதாசனம் சொன்னார், ஆகாஷ் வந்து கேட்டு இருந்தோம், ரொம்ப அழகா இருக்க, ஆனா சுலபமாக அடையிறதுக்கு வழி எதை சொல்லுங்க. விஷ்ணம் விஷ்ணர் வடக்காரா நீங்க சொல்லிட்டே போறேன்னு புத்தகம் இல்லாத போனா நடுவில் ஒரு 600 ராமாக்கள் தாண்டி போயிடும். நீங்க அங்க தாண்டிட்டே தாண்டிட்டே போயிடுவோம். விவகாரம் விட்டுதாருனாலும் நிறைய இடத்துல ஆகும். சுலபமான ஏதாவது உபாயம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிற. கேனோ பாயேன ரகுணா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்யதே பண்டிதை நித்யம் ஸ்ரோதுமிச்சாம்யஹம் பிரபோ. மகாவிஷ்ணு ரொம்ப ஃப்ரெண்டாச்ச யாருக்கு? விஸ்வேஸ்வரன். காசியில விஸ்வேஸ்வரன் எப்பொழுதும் என்ன பண்ணிருக்கார்? ராமநாமாவை ஜபம் பண்ணிட்டு இருக்கார். 1000 நாமாக்கள்ல ரொம்ப முக்கியமான நாமா எது? அவருக்கு பிடிச்ச நாமா. 1000 நாமாக்களும் முக்கியம்தான். அதனால ஏன்னா இந்த 1000 நாமாக்கள் யாருத? பகவானுடைய நாமாக்கள். அவர் தனியா வேதத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கார். யானினா அமானி கவுனானி விக்காத ஹரிமஹாத்மனா. நாளிலிருந்து இங்க சொல்ல போறோம் இந்த ஸ்லோகங்களை. யானினா அமானி கவுனானி விக்காத ஹரிமஹாத்மனா பரிகீதானி தானி வட்சியாமி பூதையே. வேதங்கள்ல இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர், ஜமதகிரி, கர்த்தியவர், இப்படிப்பட்டதான மகர்ஷிகள்லாம் வேத மந்திரங்கள்ல அங்கெங்கே எந்த நாமாக்களை சொல்லியிருக்காரோ அந்த நாமாக்களை எல்லாம் எடுத்தல்லவா நான் போட்டு நாம சாஸ்திரமா சொல்லி கொடுத்திருக்கேன். அதையால் எல்லாம் முக்கியம்தான். இருந்தாலும் பரமேஸ்வரனுக்கு பிடிச்ச நாம என்ன? ஈஸ்வரவாத ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம கத்துல்யம் ராமநாம வரானே. ஸ்ரீராம ராம ராம போருண்டவர். எப்படின்னு இது ஒரு ரகசியம் இருக்க. கடமையாதி சங்கேன்னு ஒண்ணு உண்டு. இந்த எழுத்துக்களை நம்ம அக்ஷரமா சொல்லக்கூடியதான மெத்தடுக்கு கடமையாதி சங்கேன்னு. அதுல காலிருந்து 9, காலிருந்து 9, காலிருந்து 5, யாலிருந்து 8, இப்படி கணக்கு. யாலிருந்து யா ரா, ரான்னா 2ன்னு அர்த்தம். மானா பாப்பா பாபாமா 5ன்னு அர்த்தம். ரா மா 2 5 பெருக்கி பக்கத்துல போட்டா பெருக்கணும், கொட்டப்படாது. பின்ன என்னாச்சு? ராமா அப்படின்னா 2 5 10. இன்னொரு ராமா சொல்லுங்க 10, 3வது ராமா சொல்லுங்க 10. பரிசையெல்லாம் வச்சிருக்கேன், பெருக்கலாம். 10 10 100 100 10 1000. விவகாரம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே
நான் சொல்ல பாருங்க, இந்த 3 நாம சொல்லுமா? சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இவ பாரதிய பரமேஸ்வருடைய சம்பாதம் நடந்துட்டு இருக்க. விஷ்ணு சஹஸ்ரம் முடிகிறது. பிரம்மதேவர் அங்க வந்து விட்டாராம். வந்து நமோஸ்வனந்தாய சஹஸ்ரமூர்த்தயே சஹஸ்ரபாதாட்சிரோருவாகவே சஹஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்வதே சஹஸ்ரகோட்டீரதாரிணே நமஹ. 1000 நாமக்கள் என்ன? நமோஸ்து அனந்தாய சஹஸ்ரமூர்த்தயே. 1000 நாமக்கள். ஒவ்வொரு நாமம் ஒவ்வொரு மூர்த்தியாக ஒவ்வொரு விக்கிரமா நீங்க இருக்கல. அது மட்டுமா, உலகத்துல இருக்கிற கைகள்ல நீங்க தான், கால்கள்ல உங்களை தான், தலையெல்ல உங்களை தான். சஹஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்வதே சஹஸ்ர கோடி யுகதாரிணே நமஹ. அத்தனை கோடி யுகங்கள் இருக்க, அத்தனை நீங்க தான் தரிசன காலஸ்வரூபியா இருக்க. பகவத்கீதையில நீங்க யார் சுவாமின்னு கேட்டார் அர்ஜுனன். இன்னும் இந்த விசித்திர உருவம் இருக்க, என்னால கண்டுபிடிக்க முடியலையே, யார் நீங்க? காலோஸ்மி சர்வக்ஷய பிரவருத்தா. நான் காலனாக்கும் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அந்த காலஸ்வரூபமா சஹஸ்ர கோடி யுகதாரிணே நமஹ. எத்ர யோகேஸ்வர கிருஷ்ண எத்ர பார்த்தோ தனுர்தரः தத்ரஸ்ய விஜயோ பூதி திருவா நீதிர்ம நிர்மம. அங்கே நிச்சயமான ஜெயம் அங்கேதான், விஜயா அங்கேதான், காசு அங்கேதான், ஐஸ்வர்யம் இவைகள்லாம் இருக்கு. ஆகையால் அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பர்யவாசதே பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம். பகவான நம்பினவாளுக்கு ஒரு நாளும் கெடுதல் கிடையாது, பலத்தல் கிடையாது. பகவான் எதற்காக வந்திருக்கார்? பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ஜஸ்துதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆர்த்தாக விகண்ணாக சித்திலாஸ்த பீட்டாக கோரேஷு வியாதிஷு வர்த்தமானாக. கோரமான வியாதிகள், எந்த வியாதிக்கு சமாதானமே இல்லையோ, மருந்தே இல்லையோ, அப்படிப்பட்டதான வியாதிகள் வரிசையா ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல எய்ட்ஸ்னா, அதுக்கு ஒரு வேற ஏதோன்னா, இதுக்கெல்லாம் சமாதானமே கிடையாதுன்ட்டான். இன்னைக்கா நீங்க சொல்லு அபஸ்மாத புட்டயாச பிரமேக பிரமோதன்மாத உன்மாத ரோகா மகந்தா. ஆயுர்வேதத்துல இது போல சில ரோகங்கள் இருக்க. மரஜ்வரம்னு கரெக்டா அந்த 24 hours இந்த 3 மணிக்கு மணி அடிச்சா போல வந்து சேரும். என்ன சுவாமி? அது போல அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லியிருக்கேன். அந்த பன்னீர் இலைன்னு அந்த இலையில விபூதியை போட்டு தூக்கி போடுவான். அதை எடுத்து எல்லாம் பூத பிரேத பிசாசங்கள் உட்பட ஓடி போயிடுமா. அது மாதிரி எல்லா ரோகங்களும் போறதுக்கு தான் போரத்து கோரே கோரேவியாதிவர்த்தமானா சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரகம். பகவன் நாமாவை சொன்ன மாத்திரத்தினாலேயே விமுக்த துக்கா சுகினோ பவந்தி அப்படின்னு எல்லா துக்கங்களும் போய் சுகமாவான்னு விஷ்ணுதாஸ்திரம் முடிச்சோம். இப்படிப்பட்டதா இந்த விஷ்ணுதாஸ்திரம். இது என்னது? மகாபாரதத்துல அனுசாசனிக்க பரவாயில்ல பீஷ்மாச்சாரியர் 149வது அத்தியாயத்துல பீஷ்மாச்சாரியருக்கு சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது தர்மபுத்திரர் பீஷ்மாச்சாரியர் 149 ஸ்லோகங்களா சொன்னார். 149வது அத்தியாயம் 149 ஸ்லோகங்கள் இங்க. அப்படிப்பட்டதான அதுல 6 கேள்விகள் கேட்டார் தர்மபுத்திரர். எப்படி? கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்யேகம் பராயணம் அப்படின்னு ஆரம்பிச்சு கோதர்ம சர்வ தர்ம சுவந்தக்கம் கமர்த்தந்தா பிராப்னுர்மானவா சுபம் கோதர்ம சர்வ தர்மாணாம் பவத பரமோ மத சிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாசன. 6 கேள்வி கேட்கும் பொழுது 6 கேள்விக்கு சமாதானமாக விஷ்ணுதாஸ்நாமம் வந்தது. பிரஸ்னோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, அதுக்கு ஷட் பிரஸ்னி உபனிஷத்துன்னு பேர். 6 கேள்வி அதுலயும். திப்பலாதர 6 மகாசிவன் கேட்டா அவளுக்கு சமாதானம் சொன்னா. அப்படி அதே மாதிரி விஷ்ணுதாஸ்னாவும் ஷட் பிரஸ்னி. இப்ப பீஷ்மாச்சாரியர் முதல்ல சொல்லி கொடுத்தார், எந்த கேள்வியில எந்த ஆர்டர்ல கேள்வி இருந்தாலும் அந்த ஆர்டர்ல ஆன்சர் பண்ணணும் நிர்பந்தம் இல்லை. உங்களுக்கு எது சுலபமா இருக்கோ அது முதல்ல சொல்லலாம். யார் பண்ணி வச்சது? அவ்வளவுதான். 6வது கேள்விக்கு முதல் பதில் சொல்ற ஜெகத் பிரபும் தேவ தேவம் அனந்தம் புருஷோத்தமம் சுவர்நாம சஹஸ்ரேண புருஷஸ்ததோத்சிதா அப்படின்னு ஆரம்பிச்சு
அவரை யார ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா அநாதினம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் அப்படின்னு அது லோகாத்யக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வ துக்காதி கோபவே இப்படின்னு மற்ற கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி திமேகம் தெய்வதம் லோகேன்னு கேட்டு அந்த ஒரு கேள்வி தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோ யவப்பிதா அப்படின்னு ஆரம்பிச்சு பூதானாம் யோ அவ்யய பிதா அழியாததான அப்பா பிதாசி லோகத்திய சராசரத்திய எல்லாத்தையும் எல்லோரையும் காப்பாற்றவர் சர்வதா காப்பாற்றக்கூடிய இந்த மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபம். இதை அழகாக நமக்கு எடுத்து சொன்னதான் அந்த பீஷ்மாச்சாரியர், அதை கொடுத்ததான் அந்த வியாசாச்சாரியாளுக்கும் கிருஷ்ணம் ஜெகத்குருமும் இந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாதங்கள்ல நம்ம அநேக சதகோட்டி நமஸ்காரங்களை பண்ணிட்டு இந்த ஜன்மாவில நமக்கு விஸ்வதாசனத்தை கேட்கக்கூடியதான பாக்கியத்தை கொடுத்த, சொல்லக்கூடியதான பாக்கியத்தை கொடுத்த, அதை தினந்தோறும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான பாக்கியத்தையும் அவரே கொடுக்கணும்னு சொல்லி குருவுடைய பாதங்கள்ல நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த விஷ்ணு சாஸ்திரத்தை இதோட முடிக்கிறோம். அடுத்ததாக